இயேசுவில் என்றும் பிரியமுள்ள சகோதரிகளே, என் இனிய இணையதள நண்பர்களே, இன்று பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரம் சனிக்கிழமை. நாம் தியானிக்க இருக்கும் வாசகங்கள் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 31 முதல் 42 மற்றும் புனித யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 60 முதல் 69 முடிய உள்ள இறைவாக்குகள். இன்றைய வாசகத்தில் இயேசு நிலைவாழ்வு அளிக்கும் உணவை பற்றி தெளிவாக நம் சீடர்களுக்கு எடுத்து கூறுகிறார். நிலைவாழ்வை பற்றி கூறும் பொழுது மக்கள் பலர் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் சிலரோ அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதனையும் மனதில் இருத்தி கொள்ளாமல் இறைவன் கொடுத்த பணியை செவ்வனே செய்து வந்தார். வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்று மக்கள் முன் எடுத்து கூறுகிறார். நம் ஆண்டவர் நமக்கு கூறுவது என்னவென்றால், என் மீது நம்பிக்கை கொள், நான் தூய ஆவியை கொடுக்கிறேன் என்கிறார். நாம் நமது வாழ்க்கையில் எத்தனை முறை நம்பிக்கை இழந்து நின்றிருப்போம்? இயேசுவின் வார்த்தையை நமது வாழ்க்கையில் வாழ்வாக்கியுள்ளோமா என்பதை சிந்திப்போம். மேலும் இயேசு நற்கருணையின் முக்கியத்துவத்தையும் எடுத்து கூறுகிறார். நாம் நமது வாழ்விலே இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். நற்கருணை என்னும் அருள் அடையாளத்தை நம்பாமல் ஏற்றுக்கொள்ளாமல் அதன் காரணமாக திரு அவையை விட்டு பிரிந்து செல்லும் ஏராளமான கத்தோலிக்கர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இவர்களின் பிரிவு குறித்து இயேசு ஒருபோதும் கவலைப்படவில்லை. அவரது போதனையை மாற்றிக்கொள்ளவும் இல்லை. விலகிச் செல்பவர்களை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அடிப்படை போதனைகளில் கடந்த 21 நூற்றாண்டுகளில் மாற்றம் எதையும் செய்யவில்லை நம் திரு அவையானது. இயேசுவின் போதனைகள், திரு அவையின் போதனைகளை முழு மனதோடு நாம் ஏற்று வாழ்கிறோமா? நாம் நமது வாழ்விலே இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். நற்கருணையில் நம் ஆண்டவர் உயிரோடு பிரசன்னமாய் வீற்றிருக்கிறார் என்பதையும், திருப்பலியில் முழு மனதோடு பங்கு கொண்டு உயிரோடு நமக்காக வருகிறார் என்பதையும் உணர்ந்து வாழ்வோம். இறைவனின் ஆசீர் பெற்று ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.